முதலியாண்டான்கிறவர் முதல்ல யார் அவர்? பாதுகே யதிராஜஸ்ய கதையந்தி யதாக்கியா. ராமானுஜரிடத்துல சீடராக முதலில் வந்து சேர்ந்ததுனால முதலில் ஆண்டவர். உலகத்துல பெரும் போக்குவரத்து ஹார்மோஸ் ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸே பூட்டி வச்சிருக்கான். இப்ப குளத்தை பூட்டினா சாத்விகம்னா எப்படிப்பட்டதான சாத்விகம்? கத்தி இன்றி ரத்தம் இன்றின்னு சொல்றாங்க. இவர் ஒண்ணுமே பண்ணல. மந்திரம் பண்ணாரா, ஜீபும்பா பண்ணாரா, ஓம் பட் பிட் பட் கட் பட் அப்படின்னாரா? ஒண்ணும் பண்ணல. அவர் பாட்டுக்கு பெரிய தூண் ஒண்ணு இருக்கும், சரி, பெரிய கத்தூண் இருக்கும், ஆனா அடியில கேப் இருக்கும். அதெல்லாம் யார் கட்டினது தெரியுமா? முதலியாண்டார் தான் கட்டினார். இந்தியாவின் நம்பர் 1 டைல்ஸ் விற்பனையாளர் லட்சுமி செராமிக்ஸ். நம்ம ஷாப் அனைத்திலும் டாப். இப்போது பெங்களூர், மைசூர், ஹாசனில். சக்திவிடன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஏபிஎன் சுவாமிகள் கூட பேசிகிட்டு இருக்கிறோம். இந்த சீரீஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் பார்க்குற நிறைய பேர் வந்து சக்திவிடன் சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எங்களோட நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். உங்களுக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பயனுள்ள தகவல்களை உங்களுக்கு கொண்டு வந்து தரணும் அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம். சுவாமி நமஸ்காரம். ஜெயருட சுபர்ணா நமஸ்காரம். சுவாமி, சித்திரை மாதம் அவதரித்த ஆச்சாரியர்கள், ஆழ்வார்கள், அவங்களெல்லாம் பற்றி நம்ம பேசிகிட்டே வரோம். ராமானுஜ ஜெயந்தி பற்றி ரொம்ப விரிவாகவே நம்ம பார்த்தோம். அதற்கு அடுத்தே தொடர்ந்து வரக்கூடியது வந்து முதலியாண்டான். முதலியாண்டான்கிறவர் முதல்ல யார் அவர்? வைணவ சம்பிரதாயத்தில் அவருடைய முக்கியத்துவம் என்ன? ரொம்ப சந்தோஷம். இது ரொம்ப நல்ல கேள்வி. இது ஆக்சுவலி முதலியாண்டான் சுவாமி ராமானுஜருடைய மருமகன். பாதுகே யதிராஜஸ்ய கதையந்தி யதாக்கியா தஸ்ய தாசரதே பாதோ சிரசா தாரயாமியகம் என்பதாக முதலியாண்டானுடைய பெருமை சொல்லப்படுகிறது. யதிராஜ பாதுகா என்று 2 பேரை சொல்லுவார். ஒருத்தர் திருக்குறுகை பிரான் பிள்ளா, அவரும் சுவாமி ராமானுஜருடைய தானே மருமகன் தான். அதே மாதிரி முதலியாண்டானும் சுவாமி ராமானுஜருடைய மருமகன் தான். அதுல ராமானுஜரிடத்துல சீடராக முதலில் வந்து சேர்ந்ததுனால முதலில் ஆண்டவர். அதுதான் முதல் ஒரு அர்த்தம். இன்னொன்னு வந்து அவருடைய சிஷ்யர்களுக்குள்ளே முதன்மையானவர், அமங்கஸ்ட், அவளுக்குள்ள முதன்மையானவர். எத்தனையோ சிஷ்யர்கள் இருக்கா, இருந்தாலும் இந்த பையன் ஃபர்ஸ்ட் ரேங்க் ஹோல்டர்ன்னு சொல்ற மாதிரி சுவாமி ராமானுஜருடைய சிஷ்யர்களுக்குள்ள எந்த ஒரு பேரமும் கிடையாது. இவர் வசந்தவர் அப்படித்தான், அவர் அந்த ரேங்க் கிரேடுல குறைச்சல்லாம் கிடையாது. இதெல்லாம் ஒரு அனுபவத்தினால நாம என்ஜாய் பண்ணக்கூடியதான விஷயம். அது அப்ப ஏற்பட்டதான மகான். பக்கத்துல தான், ரொம்ப தூரம் இல்லை. பூந்தமல்லி தாண்டி ஒரு ஊர் இருக்கு. என்ன ஊர் அது? ஸ்ரீபெரும்புதூர் போறதுக்கு முன்னாடி பூந்தமல்லிக்கு பக்கத்திலேயே ஒரு சிக்னல் ஒன்று வரும். சரி, நசரத் பேட்டை. அது தாசரதி பேட்டை. சரி, அன்பார்ச்சுனேட்லி அது இப்ப நசரத் பேட்டை ஆயிடுச்சு. கலியன் சாவடின்னு ஒரு ஊரு. அதுக்கு பேர் தெரியுமா? பேரு கரையாஞ்சாவடி. ஆமா, திருநீர்மலையில பெருமாளை சேவிக்க வந்தார் நம்ம கலியன். அப்போயும் 2015 மாதிரி பெரிய ஃப்ளட் வந்துருச்சு, கம்ப்ளீட்டா வாட்டர் லாக்டு. அதனால கலியன் என்ன பண்ணார், அந்த தண்ணீர் வடியறதுக்காக கொஞ்ச நாள் காத்திருந்தார். மாமலையாவது நீர்மலையேன்னு பெருமாளை திருநீர்மலையில போய் சேர்க்கிறதுக்கு. இது ஏற்கனவே நம்ம அதை சொல்லியிருந்தோம், பண்ணியிருந்தோம். இப்ப கூட அங்க மலை மேல ஒரு சன்னதி ஒண்ணு இருக்கு, கலியன் சம்பந்தப்பட்ட ஒரு சன்னதி ஒண்ணு இருக்கு. அது கலியன் சாவடி. அவர் எழுந்தொழி இருந்தார், இந்த தண்ணீர் வடியட்டும் பெருமாளை சேவிக்கலான்னு. அது கரையாஞ்சாவடியா எடுத்து. அந்த மாதிரி தாசரதிப்பேட்டைன்னு தான் பேர் அதுக்கு. அது இப்ப நசரத் பேட்டைன்னு வந்துருத்தாரு. பச்சை வாரண பெருமாள்னு பேர் அந்த பெருமாளுக்கு. யுதிஷ்டிரர் ராஜசூய யாகம் பண்ணின பொழுது பெருமாள் ஒரு பச்சை யானை ரூபத்துல வந்து யுதிஷ்டிரருக்கு அனுகிரகம் செய்தார் என்று புராண வரலாறு. அந்த ஊர்ல அவதரித்த மகான் தாசரதின்னு பேரு. இவருக்கு, இந்த சுவாமிக்கு முதலியாண்டானுக்கு திருநாமம் வந்து தாசரதி என்பதாக பேர். பகவத் ராமானுஜருடைய மருமகனானவர். முதலில் அவரிடத்துல வந்து சிஷ்யரா வந்து சேர்ந்தார். அப்ப ஏற்பட்டதான மகான். கர்நாடகால இன்னும் கொஞ்சம் உள்ள இந்த ஹாசன் டிஸ்ட்ரிக்ட், ராமநாதபுரம், அங்க ராமநாதபுரம்லாம் இருக்கு. அந்த சைடு நீங்க போனீங்கன்னா அங்க ஒரு சாலக்கிராமா அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. சாலக்கிராமா அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அது ஷாலக்கிராமன்னு கூட சொல்லுவோம். அங்க ஒரு ஆச்சரியமான நிருசிம்மன் சன்னதி ஒன்று இருக்கு, அந்த பெருமாள் சன்னதி. ஒரு சமயம் சுவாமி ராமானுஜர் அங்க எழுந்தொழியிருந்தார். எப்பொழுதுமே எந்த ஊர்ல போனாலும் இந்த வாத பிரதிவாதங்கள் நடக்கிற வழக்கம் உண்டு இல்லையா? சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்றதுக்கு வாத பிரதிவாதங்கள் நடக்கிற வழக்கம் உண்டு. ராமானுஜர் அங்க எழுந்தொழியிருந்த பொழுது இந்த பௌத்தர்கள், ஜெயினர்கள் இவெல்லாம் வாதத்துக்கு வந்தான். ரொம்ப ஃபியூரியஸா அந்த வாதம் போயிட்டு இருக்கு, ரொம்ப போயிட்டு இருக்கு.
இது எப்படி ஒரு முடிவு இதுக்கு அப்படின்னு யோசிச்ச உடனே ராமானுஜர் என்ன பண்ணார், சரி ஓகே அப்படின்னு யோசிச்சார். முதலியாண்டானை கூப்பிட்டார். அந்த பௌத்தர்கள் ஜெயினர்கள்லாம் அவள்லாம் வராளே, வாதத்துக்கு வராளே, அவள்லாம் எங்க ஸ்நானம் பண்றான்? சரி, அந்த காலத்தெல்லாம் ஒரு பொதுவான ஒரு படித்துறையில தான் ஸ்நானம் பண்ணுவான். நீங்க கவனிச்சிருக்கீங்களா? நதிகள், குளங்கள், ஆறுகள், அப்புறம் வந்து சின்ன சின்னதான ஊற்றுக்கள், அதில் தான் ஸ்நானம் பண்ணுவாங்க. தவிர்த்து இந்த வீட்டுல பாத்ரூம்ல ஷவரை திறந்து குளிக்கிறது, டப்ல குளிக்கிறதுலாம் சரி என்ன பண்றது? எங்களுக்கும் ஆசைதான், ஆனா ஒண்ணும் இல்லையே. இருக்கு, ஆனா எல்லாத்தையும் நாம பாழ்படுத்திட்டு இருக்கோம். அதையும் ஒத்துக்கணும். அதுவும் நிஜம்தான், அதுவும் நிஜம்தான். பாருங்க, ஒரு காலத்துல எங்க அப்பா காலத்துல இது ஒரு ஜோக்கு. என்னடா சந்தியானம் பண்ணிட்டியான்னு எங்க அப்பா கேட்பாரு. நாங்க வேடிக்கைக்கு என்ன பண்ணுவோம், குளம் பூட்டி இருக்கு அப்படின்னு. குளத்தெல்லாம் பூட்டுவாடா? புரியுதா? குளம் பூட்டி இருக்குன்னா அது சிரிக்க மாட்டாளா அப்படின்னா, அதாவது தட் மீன்ஸ் அர்த்தம் சந்தியானம் பண்ணல, அதுக்கு ஒரு சமாதானம் சொன்னேன். குளம் பூட்டி இருக்கு அப்படின்னு நாங்க சமாதானம் சொல்லுவோம். அதை பூட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இப்போ எல்லா குளத்தையும் காம்பவுண்ட் போட்டு பூட்டி வச்சிருக்காங்க சார். உலகத்துல பெரும் போக்குவரத்து ஹார்மோஸ், ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸே பூட்டி வச்சிருக்கான். அத தரப்பாடா சாவி காலம்ன்றான். இல்லையா? அந்த மாதிரி பூட்டி வச்சிருக்கோம். நான் என்ன கேட்கறேன், தப்பா நினைச்சுக்கிறீங்க, அவுட் ஆஃப் த கான்டெக்ட் நினைச்சுக்கோனா, மக்கள் சிந்திக்கிறதுக்காக நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். இப்போ குளத்தை பூட்டினா ஏன் பூட்டுறேன்னா, 2-3 பேர் குளத்துல விழுந்து செத்து போயிட்டா, அதனால குளத்தை பூட்டிடுவோம்னு சொல்றான். நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்கறேன். ரோட்ல ஆக்சிடென்ட் நடக்கிறது, ரோட போட்ட முடியும், ஃபிளைட்ல ஆக்சிடென்ட் நடக்கிறது, கப்பல் கடல்ல முழுகி போறது, கரெக்ட், எதுலதான் விபத்து இல்ல? அப்ப விபத்தை தடுக்கிறதுக்கு நீங்க நடவடிக்கை எடுக்கணும். அதை விட்டுட்டு ரோட க்ளோஸ், இந்த ரோட்ல அடிக்கடி விபத்துக்கு நடக்கிறது, அதனால ரோட பூட்டிடுறேன்னு சொல்லுவாளா? இந்த ரோட்ல விபத்து நடக்கிறதா அங்க 4 இடத்துல எச்சரிக்கை பலகை வச்சு, லைட்டை போட்டு, அதுக்கப்புறம் ஸ்பீடு பிரேக்கர் போட்டு, ஸ்லோ டவுன் பண்ண சொல்லி ஒரு சார்ஜென்ட்டை போட்டு, இல்ல ஒரு டோல்கேட்டை போட்டு, நடுவில் ஒரு பேரிகார்டை போட்டு, அதோட ஸ்பீடை குறைச்சி ரெடியூஸ் பண்ணி விபத்தை தடுக்கணும் தானே? ஆமா ஆமா. இப்ப என்ன பண்றோம், நம்ம ரோடையே க்ளோஸ் பண்ணிடுறோம். எங்க அந்த மாதிரி குளத்தை பூட்டி போடுறோம். கட்சியில என்ன ஆயிடுறது, நம்முடைய கஸ்டம்ஸ், நம்முடைய அனுஷ்டானங்கள் எங்க பண்ணணுமோ அந்த இடத்த நம்ம பிளாக் பண்ணி வச்சிரும். ஆமா. எனக்கு தெரிஞ்சு பல ஆண்டுகளாக காஞ்சிபுரம் அனந்த சரஸ் புஷ்கரணியை மூடி வச்சிருக்கோம். நாங்களாம் சாயங்காலத்தை வெளில போய் அதுல எப்பொழுதும் சந்தியாவந்தனம் பண்ணுவோம். காரத்தால ஸ்நானம் பண்ணுவோம், சாயங்காலம் சந்தியானம் பண்ணுவோம். இப்ப என்ன எடுத்து பூட்டி வச்சிடுறா. இப்ப ஒரு நல்ல ஒரு வைதிக தர்மானுஷ்டானம் பண்ணுவதற்கு பிரயோஜனம் இல்லாத கோவில் புஷ்கரணி வேற எதுக்கு யூஸ் ஆக போறது? தீர்த்தம் தானே ரொம்ப. அதனால நாமளும் அலட்சியப்படுத்துறோம், நாம இதெல்லாம் கேட்க மாட்டேன்றோம். நமக்கு எவ்வளவோ வேலை இருக்கு, நம்ம இதை பத்தி கவலையும் பட வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு ஆத்துல ஷவர் தந்தா ஜலம் வருதுன்ற மாதிரி வச்சுட்டோம். இப்ப நம்ம கதைக்கு வருவோம். சரி, அந்த காலத்துல எல்லாரும் ஒரு இடத்துல தீர்த்தாமாடுவாள்ல, அவன் எத்தனை மணிக்கு வரா? 7 மணிக்கு தீர்த்தாமாட வரான்னு வச்சுக்கோங்க. ராமானுஜர் முதலியாண்டான கூப்பிட்டு, இன்னைக்கு அவர்கள் வருவதற்கு முன்பாக நீ சென்று அந்த புஷ்கரணியில் தீர்த்தாமாடி விட்டு வான்னு சொன்னார். இவர் போனார், தீர்த்தாமாடினார், இவர் அனுஷ்டானத்தை முடிச்சினார், வந்துட்டார். கொஞ்ச நேரம் கழிச்சு அவள்லாம் போனா, அவள் ஸ்நானம் பண்ணினா, அவளுக்கு என்ன டியூட்டிஸோ அதெல்லாம் முடிச்சா. அப்புறம் வந்தா, வாரத்துக்கு வந்தவன் எப்படி வந்தா தெரியுமோ? பரம சாத்விகாளா, இதுவரையில இருந்த ஆக்ரோஷமே இல்லாதவாளா. ராமானுஜர் இடத்துல நாங்க நன்னா யோசிச்சு பார்த்தோம், ஆராய்ந்து பார்த்தோம், நீங்க சொன்ன பிரமாணங்கள்லாம் சரியான பிரமாணங்கள் தான், இந்த பிரமாணத்தின் வழியாத்தான் நாம நடக்கணும்ன்றது நாங்க புரிஞ்சுட்டோம். அதனால நீங்க சொன்னபடி விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்துடைய மேன்மையை நாங்க ஏற்றுக்கொள்கிறோம், ஒத்துக்கொள்கிறோம்னு சொல்லிட்டோம். இது எப்படி அப்படின்னு சொன்னா, முதலியாண்டான் தீர்த்தாமாடின அந்த தீர்த்தத்தின் மகிமை அது. அப்படின்னா அந்த முதலியாண்டானுடைய வைபவம் எத்தகையதுன்னு யோசிச்சு பாருங்க. அவர்கள் ஸ்நானம் செய்வதற்கு முன்பாக சுவாமி ராமானுஜர் முதலியாண்டானை கூப்பிட்டு, நீ போய் அந்த தீர்த்தாமாடிட்டு வா. அவருடைய மேனிஸ்பரிஷம் பட்ட அந்த தீர்த்தத்திற்கு அவ்வளவு மேன்மை, அவ்வளவு விசேஷம். You cannot imagine. சார் இங்க பாருங்க, தபஸ்னா எப்பேற்பட்ட தபஸ், சாத்விகம்னா எப்படிப்பட்டதான சாத்விகம். கத்தி இன்றி ரத்தமின்றின்னு சொல்றாங்க, அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் தன்னுடைய அனுஷ்டானத்தினால மட்டுமே இவர் ஒண்ணுமே பண்ணல. மந்திரம் பண்ணாரா, ஜீபூபா பண்ணாரா, ஓம் பட் பிட் பட் கட் பட் அப்படின்னாரா? ஒண்ணும் பண்ணல. அவர் பாட்டுக்கு போனார், ஸ்ரீமதே ராமானுஜாய நமகான்னு சொல்லி ஸ்நானம் பண்ணார். அந்த மகான் அவர் அவதாரம் பண்ணிட்டு சித்திரையில் திருவாதிரைக்கு மறுநாளாக இருக்கக்கூடியதான புனர்வசு நட்சத்திரத்துல. அதனால தான் அவருக்கு தாசரத்தின் பேர். தாசரதி ராமன் தானே.
புரியுது. புனர்வசு நட்சத்திரத்துல சாதாரணமா சித்திரை மாசமோ அல்லது வைகாசி மாசமோ தானே வரும். ஆமா ஆமா ஆமா, இல்லையா? கரெக்ட். சாதாரணமா நம்ம பார்த்தோம் அப்படி கேட்டா அந்த சித்திரையில ஸ்ரீராமநவமி வரும் இல்லையா? ஆமா ஆமா சித்திரையில ஸ்ரீராமநவமி வருது. இந்த வருஷம் நம்ம பங்குனி மாசம் கொண்டாடிட்டோம். ஆமா. சொல்லி அதான் சித்திரை புனர்வசூல் அவதாரம் பண்ணினாலே சாட்சாத் ராமனை போலவே. இன்ஃபேக்ட் ராமானுஜருக்கு அடுத்தது இவர் அவதாரம் பண்ணி மறுநாள்ன்றது நட்சத்திரத்துல, அப்புறம் தான் ராமானுஜர் மருமகன் தானே, அப்புறம் பின்னாடி லேட்டரா தான் அவதாரம் பண்ணினார். ஆனா மதுரகவி ஆழ்வார் மாதிரி ராமானுஜரே தனக்கு எல்லாமும்னு வாழ்ந்து காட்டிய வள்ளல் பெருமகனார் முதலியாண்டான். இந்த முதலியாண்டான் அவருடைய திருத்தம்பியா இருந்ததான எம்பார் கூரத்தாழ்வான், மகான் சார். அந்த கூரத்தாழ்வான் இது போல பெரியோர்களுடைய ஒரு வாழ்க்கை சம்பவங்களை நாம நிறைய நினைச்சுக்கணும். ராமானுஜருடைய ஆச்சாரியன் பெரிய நம்பிகள் மட்டும் இல்ல, 5 ஆச்சாரியர்கள் ராமானுஜருக்கு பஞ்சாச்சாரிய பராஷ்ரிதான்னு நாம சொல்றோம். அது மாதிரி 5 ஆச்சாரிய சார்வபௌமர்கள். இவ எல்லாருமே நம்ம இதெல்லாம் ஒரு தனியா மக்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். வெறும் அட்ராண்டமா போயிட்டு எல்லாத்தையும் கூகுள்ல போய் சர்ச் பண்ணா பிரயோஜனம் இல்லை. அது குருகுல் அப்படில போய் தெரிஞ்சுக்கணுமே தவிர்த்து கூகுள் உள்ள போய் தெரிஞ்சுக்க கூடாது. வேற வழி இல்லை, அந்த மாதிரி இருக்கும். அப்பேற்பட்டதான அந்த முதலியாண்டானையும் கூரத்தாழ்வானையும் சுவாமி எம்பெருமானார் தன்னுடைய தண்டு பவித்திரம்னு சொல்லுவார். திருதண்டம் பவித்திரம். அந்த அளவுக்கு அவ 2 பேரும் எனக்கு ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு பெரிய மனுஷன் தானே பவுன்சர்ஸ் 2 பேரும் இல்லையா? அந்த காலத்துல அவளுக்கெல்லாம் இதுதான், தன்னுடைய சிஷ்யர்கள் தன்னை சேர்ந்தவர்கள் அவதான் அவளுக்கு முக்கியம். எனக்கு முதலியாண்டானவன் கூரத்தாழ்வானும் தண்டு பவித்திரம் மாதிரி. அந்த எதிராஜர்களுக்கு இருக்கக்கூடிய திருதண்டம் அந்த பவித்திரம் அப்படின்னு சொல்றோம். அதுல கட்டக்கூடிய ஜல பவித்திரம்னு துவஜ பவித்திரம்னு வெள்ளை வஸ்திரம் கட்டியிருப்போம் அப்படின்றதாக இவர்கள் 2 பேரையும் சொன்னாலும் தெரியும். இப்போ இந்த கலை இலக்கிய விஷயத்துல நாம பார்த்த கூட நீங்க இந்த பேலூர் சென்னகேசவ பெருமாள் கோவில்லாம் போய் சேவிச்சிருக்கீங்களா? நீங்க பார்த்தா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். பெரிய தூண் ஒன்று இருக்கும், சரி, பெரிய கத்தூண் இருக்கும், ஆனா அடியில கேப் இருக்கும். இது நான் வீடியோல பாத்திருக்கேன், ரீல்ஸ்ல பாத்திருக்கேன். அதுல ஒரு சின்னதா ஒரு கிளாத்தை வச்சு இது பண்ணா அது வெளியில வந்துடும். அப்போ அதெல்லாம் யார் கட்டினது தெரியுமா? முதலியாண்டான் தான் கட்டினோம். ராமானுஜருடைய நியமனத்தின் பேரில் நாம இந்த வைதிகால் அப்படின்னு சொன்னா அவளுக்கு எதுவுமே உலகத்துல தெரியாது, கேட்க உட்காந்து கிருஷ்ணாராமான்னு பஜனை பண்ணிட்டுமான்னு சொல்லுவோம். என்ன ஒரு நுட்பமான ஒரு சிற்பத்திறன் கலைத்திறனை வெளிப்படுத்தும் வகையாக முதலியாண்டான் பார்த்து ராமானுஜருடைய திருவுள்ளத்தை அனுசரித்து இப்போ மாதிரி அப்பப்போ டக்குன்னு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல ஒரு போட்டோ வச்சிருக்கேன் பாரு, அது கரெக்டா இருக்கா, டிசைன் பாரு, அதை ஓகே நான் தம்ஸ் அப் போடு நான் சொல்லி அனுப்புவா முடியாது. அதை எப்படி டிசைன் பண்ணியிருப்பா, எப்படி ஸ்கெட்ச் போட்டிருப்பா, அதை எப்படி சரி பண்ணியிருப்பா, அது ராமானுஜர்கிட்ட காமிச்சு அப்ரூவல் வாங்கியிருப்பா. கிட்டத்தட்ட 19 இயர்ஸ் முதலியாண்டான் who spent to build that temple அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் டீப்பா நிறைய விஷயங்கள் அதை பத்தி சொல்றா. நான் ட்ரெண்டமா உங்களுக்கு சொன்னேன். அது மட்டும் இல்ல, அந்த பஞ்சநாராயண கஷேத்திரமே முதலியாண்டானால் தான் ராமானுஜருடைய திருவுள்ளப்படி அது எழுப்பப்பட்டது என்பதான ஒரு வார்த்தையை சொல்றது உண்டு. ஸோ முதலியாண்டான் அவர் அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய சாதனைகள் ரொம்ப பெருசு. ரொம்ப ராமானுஜர் கூடவே இருந்து எல்லாத்தையும் அவர் செய்து கொடுத்திருக்கார். ஆல்மோஸ்ட் ஒரு பர்சனல் செக்ரட்டரி நம்ம சொல்றோம் இல்லையா? ஆமா கரெக்டா? பர்சனல் செக்ரட்டரியா இருந்து ஒருத்தர் என்ன காரியத்தை எப்படி பண்ணணுமோ அந்த மாதிரி அந்த காரியத்தை சாதிப்பதில் முதலியாண்டான் ஒரு முனைப்போடு இருந்திருக்கார். போய் சேவிக்கணும். அந்த பச்சை வாரண பெருமாள், முதலியாண்டான் இவெல்லாம் போய் நம்ம சேவிக்கிறது ஒரு ஆனந்தமா இருக்கும். ஏன்னா பக்கத்துல நீங்க ரொம்ப தூரம்லாம் கூட போவாங்க. கரெக்ட். இங்கேருந்து ஹார்ட்லி ஒரு 45 கிலோ. நான் என்ன சொன்னேன், நீ இந்த ஸ்ட்ரெச்சை நீங்க இப்படி கிளம்பினீங்கன்னா முதல்ல பூந்தமல்லி திருக்கச்செல்வியுடைய அவதார கஷேத்திரம், அடுத்தது முதலியாண்டானுடைய அவதார கஷேத்திரம், அப்புறம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா திருமணிசை ஆழ்வாருடைய அவதார கஷேத்திரம், அப்புறம் அப்படி போனீங்கன்னா ஸ்ரீபெரும்புதூர் ராமானுஜருடைய அவதார கஷேத்திரம், அப்புறம் அந்த பக்கம் இன்னும் கொஞ்சம் மேலே போனீங்கன்னா எம்பார் மதுரமங்கலத்துடைய அவதார கஷேத்திரம், அப்புறம் அதிலே நேரம் போனீங்கன்னா கூரத்தாளுடைய அவதார கஷேத்திரம். இப்படி உள்ள வந்தீங்கன்னா காஞ்சிபுரம் தூப்புன்றது சுவாமி வேதாந்த தேசிகன் முதலான பல ஆழ்வார்களுடைய தானே, ஆச்சாரியர்களுடைய தானே. அவதானே இப்ப நடாதுர் அம்மாள் முதலான மகான்கள் அவதாரம் பண்ணின இடம் காஞ்சிபுரம். சும்மா அப்படி ஒரு அட்ராண்டமா நீங்க ஒரு ரோட்டு அடிச்சீங்கன்னா அப்பார்ட் ஃப்ரம் திவ்யதேசம், திவ்ய தேசங்கள் அது வேற இருக்கு. அப்பார்ட் ஏன்னா எந்த பக்கம் போனா திருநின்றவூர் திவ்யதேசம், திருவள்ளூர் திவ்யதேசம், இப்படி வந்தீங்கன்னா காஞ்சிபுரத்துலயே எத்தனையோ 14-15 திவ்யதேசங்கள் இருக்கு. அப்பயே ஏற்பட்ட அந்த முதலியாண்டான் சாட்சாத் ராமபிரானை போலவே அவதாரம் பண்ணினவர். பண்பு ராமபிரானை போல அந்த மிகச்சிறந்த பண்பு,
ராமானுஜருடைய சம்பந்தம் நமக்கு இருந்தாலேயே போறோம், நமக்கும் ஒரு நல்ல ஒரு கதி கிடைக்கும். ராமானுஜருடைய சம்பந்தம்னா வெறும் ராமானுஜர் இல்ல, ஆச்சாரிய சம்பந்தம் அர்த்தம் அந்த இடத்துல. ஆச்சாரிய சம்பந்தம் இருந்ததுன்னா என்ன ஆகுதுன்னா, அது ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸாம்பிள் சொல்லுவார். ஒரு சிங்கம் இருக்கு, அந்த சிங்கத்தினுடைய பிடரி மேல அந்த உண்ணி அந்த பூச்சில இருக்குமா? ஆமா. அந்த ஃப்ளைஸ் இருக்க அந்த பூச்சி, அது இங்கேருந்து அவ்வளவு தூரம் எவ்வளவு தூரம் போகும் மேக்சிமம்? அதனுடைய ஒரு ஃப்ளையிங் லிமிட் எவ்வளோ? அவ்வளவுதான், 1 அடி 1.5 அடி அங்கதான் போகும். ஒரு மலையில இருந்து இன்னொரு மலைக்கு ஜம்ப் பண்ணுவான், முடியாது. இப்போ ஒரு சிங்கம் ஒரு மலையில இருந்து இன்னொரு மலைக்கு ஜம்ப் பண்ணிட்டுனா, இப்போ அது உடம்புல ஒட்டிட்டு இருக்கிறது அந்த பூச்சிக்கெல்லாம் எஃபோர்ட்லெஸ்ஸா அது இன்னொரு மலைக்கு எடுத்து. அந்த மாதிரி ராமானுஜருடைய சம்பந்தம் இருந்தா நாம சம்சாரத்துல சாதாரணமா மோட்சத்துக்கு போலான்ற முதலியாண்டா நம்ம பிடிச்சிக்க வேண்டியது. அவரு நான் ராமானுஜரை நினைச்சுட்டு இருக்கிறோம், அதெல்லாம் இல்ல. ஆச்சாரியன், இப்ப இருக்கிற ஒரு ஆச்சாரியன், அந்த ராமானுஜ வம்சத்துல வந்ததான நம்முடைய ஆச்சாரியர்கள் இருக்காளே, அவளுடைய சம்பந்தம் இருக்கணும். ஆச்சாரியனுடைய சம்பந்தம் தான் எல்லாவற்றிற்கும் முக்கியம் என்பது ஸ்ரீவைஷ்ணவத்தினுடைய அத்தியந்தம் அடிப்படையான விஷயம். அதை வெறுமை வச்சுட்டு நான் நினைச்சிட்டேன், அவரை நினைச்சிட்டேன், இவரை நினைச்சிட்டேன்றதுல போய் திருவடியில விழுந்து சரண்டர் ஆகணும். அதெல்லாம் நமக்கு காண்பித்தவர் யாரு? அதனால்தான் அவர் நமக்கெல்லாமே வழிகாட்டி முதலில் ஆண்டான். நீங்க அவரை ராமானுஜருடைய ரிலேட்டிவா கூட பார்க்க வேண்டாம், அது அவசியமும் கிடையாது. சிஷ்யர். ஏன்னா ராமானுஜர் ஒரு பெரிய துறவி. வேடிக்கையா ஒன்று சொல்லுவா, ராமானுஜரை போய் துறவின்னு சொல்றீங்களே சார், ராமானுஜருடைய தங்க என்ன ஆண்டாள் அப்படி சொல்றா, பிள்ளை யாரு செல்ல பிள்ளை அப்படின்றதாக சொல்றாரு. அப்புறம் மருமகன் முதல் சிஷ்யா யாரானா மருமகன் முதலியார். என்னங்க இது, இப்பவே ராமானுஜர் போய் பெரிய சன்னியாசி சொல்றீங்க, வேடிக்கை இதெல்லாம். ஆமா 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 இல்லையா? வாதுக்கு உகந்த ஆண்டாள் மருமகன், என்ன ஆண்டாள் தங்கை, செல்ல பிள்ளை பிள்ளை, அப்புறம் எங்க தேப்பரமான அப்பா அம்மான்னு சொல்றாரு ராமானுஜர். எங்க சார் சன்னியாசி? அவ்வளவு பெருமைன்னு அர்த்தம். நிச்சயமா ராமானுஜருடைய பெருமையை சொல்றதுக்கு இதெல்லாம் ஒரு வேடிக்கையான ஒரு விஷயங்கள். அந்த முதலியாண்டானுடைய ஒரு அவதார கஷேத்திரமே நமக்கு இங்க கிடைச்சிருக்கு. அதுவும் யுதிஷ்டிரர் தவம் செய்து யாகம் பண்ணி அந்த யாகத்துல பெருமாள் ஹரிதவாரணர் பச்சை வாரணர் ரூபமாக அவதாரம் பண்ணார். அந்த ஹரிதவாரணர் பச்சை வாரணர் தான் நம்ம திருக்கச்சி நம்பிகளுடைய தாத்தாவுடைய பேரு, கஜேந்திரதாசன் பேர். அவருக்கு கண்ணு தெரியாத பொழுதுதான் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கச்சதில் கண் கொடுக்கும் பெருமாள் வந்தாரோ, அவருக்கு கண்ணு கொடுத்துருக்கான். அததான் நம்ம கூறத்தாழ்வானோ, இப்ப உன்னுடைய அனுகிரகத்தினால எனக்கு கண்ணு வேணும் எங்க ராமானுஜர் சொன்னார்னு வரதராஜ பெருமாளை பிரார்த்திக்கிறேன். எவ்வளவு அந்த இன்னர் லிங்க், அதெல்லாம் அனுபவிக்கும் பொழுதுதான் ஆனந்தமா இருக்கும். நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நம்ம பேசியிருக்கோம். நேர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சக்திவிகடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் அடுத்த வீடியோவில் இன்னும் பல விஷயங்கள் சுவாமிகள்கிட்ட பேச போகிறோம். ஏற்கனவே ஒரு விஷயம் பேசி பெண்டிங்கில் இருக்குது, அதையும் நம்ம சேர்த்து இப்போ பேச போகிறோம். சுவாமி ரொம்ப அழகாக சொன்னீங்க, நன்றி. ஜெயகருட சுப்ரமணா. 29 வருட நம்பிக்கை, 20 லட்சம் திருப்தியான வாடிக்கையாளர்கள். இந்தியாவின் நம்பர் 1 டைல்ஸ் விற்பனையாளர் லக்ஷ்மி செராமிக்ஸ். நம்ம ஷாப் அனைத்திலும் டாப். இப்போது பெங்களூர், மைசூர், ஹாசனில். சக்தி விகடனின் வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்.